உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் உங்களை இழிவாக பார்த்தாலும் உங்களின் மதிப்பு குறையப் போவதில்லை. ஆனால் நீங்கள் அதை உணர வேண்டியது அவசியம். உங்களை அவமானப்படுத்துபவர்களை எப்படி எதிர்கொள்வது? அவர்களின் வார்த்தைகளை எப்படி மொத்தமாக அழித்து விடுவது? இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும். உங்களிடம் ஒரு கேள்வி: அவமானம் என்றால் என்ன? மற்றவர்கள் உங்களை குறை கூறும்போது மட்டுமா அது உண்டாகும்? இல்லை, நீங்கள் உங்கள் மனதில் அந்த வார்த்தைகளை ஏற்கும்போதுதான் அவமானம் உண்மையாக இருக்கும். உலகம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சிலர் உங்களை பாராட்டுவார்கள், சிலர் இழிவாக பார்ப்பார்கள். ஆனால் உண்மையான வாழ்க்கை எதிலும் உங்கள் நம்பிக்கையை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதில்தான் உள்ளது. உண்மையில் பிறர் சொல்வதாலே உங்கள் மதிப்பு குறைய முடியாது. உதாரணமாக, உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகள், திறமைசாலிகள், கவிஞர்கள், அவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் விமர்சனத்தையும் அவமானத்தையும் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை தங்கள் வளர்ச்சிக்கான வலுவாக மாற்றிக்கொண்டார்கள். அவமானப்படுத்துபவர்களை எப்படி கையாள்வது? முதலில் உங்களிடம் யார் என்ன பேசினாலும் நீங்கள் அதை உண்மையாக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் சொன்னது ஒரு கருத்து மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையை அவர்கள் தீர்மானிக்க முடியாது. அவர்கள் உங்களை எவ்வாறு விமர்சிக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் கவனித்துப் பாருங்கள். உங்களை தோல்வியாளராக சித்தரிப்பவர்கள், உன்னால் முடியாது என்று சொல்பவர்கள், உங்கள் முயற்சிகளை அவமதிப்பவர்கள், நீ என்ன பெரியவனா, இது உன் வேலையா என்று கேட்பவர்கள், உங்களை வெளுத்து வாங்குபவர்கள், நீ தோல்வியடைந்தவன்தான் என்று வெறுப்பாக பேசுபவர்கள், இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சொன்னதை உள்வாங்காதீர்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் மதிப்பு குறையாது. அவர்கள் தவறு என்பதை செயலால் நிரூபியுங்கள். உங்கள் உழைப்பால், உங்கள் வெற்றியால் பதிலளியுங்கள். அவர்களை மௌனத்தால் தோற்கடிக்கலாம். எதிர்பாராத அமைதியான பதில்தான் அவர்களை வெறுப்படையச் செய்யும். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் திறமையை நம்புங்கள். உங்களால் சாதிக்க முடியும். உங்கள் வெற்றி உங்கள் பதில். உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா அவமானங்களும் உங்களை அழிக்க அல்ல, வளர்க்கத்தான் வந்திருக்கின்றன. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதே முக்கியம். உலகத்தின் தலை சிறந்த தலைவர்களை பாருங்கள். அவர்கள் வாழ்நாளில் ஏராளமான விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் துவண்டு விடவில்லை. அவர்களின் வெற்றி அவர்களை இழிவாக பேசியவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பதில். நீங்கள் எதையும் சாதிக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம். உங்களை பார்த்து வம்பு பேசும் மனிதர்களால் உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. அவர்களின் வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல நீங்கள் வேறு வழிகளை தேட வேண்டியதில்லை. உங்கள் வெற்றி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பதில். நடைமுறையில் மாற்றம் செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அவமானங்களை நினைத்துப் பாருங்கள். உங்களை விமர்சித்தவர்களை நினைவுபடுத்துங்கள். இன்று அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உங்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டாம். இன்றிலிருந்து யார் என்ன கூறினாலும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் திறமையை நம்புங்கள். உங்கள் செயல்களால் உலகிற்கு பதில் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை மேம்படுத்துங்கள். நேர்மறை மனிதர்களுடன் இருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். யார் எதை சொன்னாலும் உங்கள் பயணத்தை பாதிக்க முடியாது. உங்கள் வெற்றியை உங்கள் ஆயுதமாக மாற்றுங்கள். உங்களை குறை கூறும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கப் போகும் ஒரு படிக்கல்லாக பார்க்க வேண்டும். வெற்றி என்பது ஒவ்வொரு அவமானத்திற்கும் உங்களின் பதிலடி. உங்களை யார் குறை சொன்னாலும் அது உண்மையா அல்லது அவர்கள் பொறாமையா என்று ஒரு வினா எழுப்புங்கள். உண்மையாக இருந்தால் அதை திருத்துங்கள். பொறாமையாக இருந்தால் உங்கள் வெற்றியை மேலும் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்கள் சாதனைகளை அவர்கள் பார்த்தபோது, நான் தவறாக நினைத்துவிட்டேன் என்று அவர்கள் தானாகவே ஒப்புக்கொள்வார்கள். தன்னம்பிக்கை உங்கள் கவசம். உங்கள் வெற்றியை உங்கள் ஆயுதமாக மாற்றுங்கள். உங்களை குறைக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கப் போகும் ஒரு படிக்கல்லாக பார்க்க வேண்டும். வெற்றி என்பது ஒவ்வொரு அவமானத்திற்கும் உங்களின் பதிலடி. உங்களை யார் குறை சொன்னாலும் அது உண்மையா அல்லது அவர்கள் பொறாமையா
என்று ஒரு வினா எழுப்புங்கள். உண்மையாக இருந்தால் அதை திருத்துங்கள். பொறாமையாக இருந்தால் உங்கள் வெற்றியை மேலும் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்கள் சாதனைகளை அவர்கள் பார்த்தபோது நான் தவறாக நினைத்துவிட்டேன் என்று அவர்கள் தானாகவே ஒப்புக்கொள்வார்கள். தன்னம்பிக்கை உங்கள் கவசம். சிலர் உங்களுடைய அமைதியையும் தளர்வாக கருதுவார்கள். அவர்களை நேரடியாக சந்தியுங்கள். நீங்கள் என்ன நினைத்தாலும் என் மதிப்பை நீங்கள் குறைக்க முடியாது என்று உங்கள் கண்களில் தைரியம் நிரம்பியவாறு சொல்லுங்கள். அவமானம் செய்யும் மனிதன்தான் உண்மையில் பலவீனமானவன். அவர்களை நேரடியாக சந்தியுங்கள். அவர்களுக்கு உங்கள் தன்னம்பிக்கையான பார்வை ஒரே பதிலாக இருக்கும். உங்களை யார் அவமானப்படுத்தினாலும் அது உங்களை குறைக்க முடியாது. உங்கள் வெற்றியும் தன்னம்பிக்கையும் உங்கள் உண்மையான அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.